ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஷவுட்டிங் த எவன் அனிமோட 2வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமா வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். அந்த டிராகனுங்க வந்து முட்டின எஃபெக்ட்ல அந்த இடமே இடிஞ்சு விழுந்து கீழ இருந்த பூமியோ பொளந்துகிட்டு எல்லாரும் அப்படியே உள்ளார போய் விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவோ எழுந்துட்டு யாருக்கும் எதுவும் ஆகலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். ஆனா என்னுடைய கையில கொஞ்சமா காயம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப இந்த இடத்துல நிலச்சரிவோட ஏற்பட்டுச்சுன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இது என்ன இடம்? அப்படியே நம்ம ஹீரோவோ சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க. இது என்னதுரோ அப்படின்னு சைட்ல இருந்தவனோ கேட்க, என்ன இது ஒரு சவப்பெட்டி. ஆனா இந்த சவப்பெட்டி திடீர்னு எங்கிருந்து வந்துச்சு? யாரும் பயப்படாதீங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ஒன்னாவே இருங்க. யாரும் தனியா பிரிஞ்சு போயிடாதீங்க. அப்படியே எல்லாரும் அந்த சவப்பெட்டியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வெதர் இந்த மாதிரி மாறினதுக்கு இந்த டிராகனுங்களும் ஒரு காரணமா இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். அப்படியே நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரும் அப்படியே அந்த சவப்பெட்டி கிட்ட வந்துடுறாங்க. ஆஸ் லீடர், அது என்ன பேட்டர்ன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு ஏன்ஷியன்ட் கர்விங். இத காமனா ஜேட் ஆர்டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கிட்ட இருக்கிற ஸ்கூல்ல எதனா நம்மளுக்கு தேவையான விஷயம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஏதோ 5 கலர் ஆல்டர் மாதிரி தெரியுது. அப்படின்னா என்னன்னு அவன் கேட்க, ஆல்டர்ன்றது ஏன்ஷியன்ட் டைம்ல மக்களை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான இடமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்தவங்க தான் விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அப்படியே வந்து அதுல கை வைக்கவும் அந்த பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. சுப்ரீம் 8 டயக்ராம்ஸான்னு நம்மளோட ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு வாய்டு ஓப்பன் ஆகுது. எல்லாரும் அங்க கொஞ்சம் பாருங்க, அந்த டிராகன் சவப்பெட்டி நகர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா அந்த இடமே அப்படியே நிலநடுக்கம் வந்த மாதிரி அதிர ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த டிராகனுங்களோ அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கவும் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிட்டு இருக்கு. அந்த டிராகனுங்களோ அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு. அந்த பாக்ஸ்ல இருந்து திடீர்னு ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாம் வெளியில வந்து அவங்க எல்லாருமே அந்த பாக்ஸுக்குள்ளார இழுத்துக்கிட்டு போயிடுது. கேட்டுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். ஒரு அர்ஜென்ட் நியூஸ். அது என்னன்னா மிஸ்டரி. அப்புறம் சில பேர் திடீர்னு மர்மமான முறையில் காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு ரேடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எல்லாரும் வந்து அந்த இடத்துல விழுந்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் கீழே விழாத மாதிரி அந்த கல்லை நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கல்லுங்களும் கீழே விழல. என்ன நடக்குதுங்க? நம்ம யாருமே கீழே விழலையேன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கல்லுங்களும் ஒன்ன வந்து சேர்ந்துருது. இது என்ன இடம்? இது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கே. ஆனா எதுக்காக இந்த இடத்துலயும் இன்னொரு சவப்பெட்டி இருக்கு? என்னடா போற இடம் எல்லாமே சவப்பெட்டியில இருக்கு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம இப்ப இந்த சவப்பெட்டிக்குள்ளாரதான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் இப்ப எங்க இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறோம்ல, அதுதான்டா ரொம்ப முக்கியம். சரி எல்லாரும் இருக்கிறாங்களான்னு செக் பண்ணி பார்த்துங்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல, சரி நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலான்னு அவன் சொல்லிட்டு அப்படியே 1 2 3 7 8 9 10 அப்படியே மாத்தி மாத்தி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா சொல்லிட்டு இருக்காங்க. நான் 20. ஆனா நம்மளுடைய கிளாஸ் ரியூனியனுக்கு வெறும் 19 பேரு தானே வந்தாங்க. எங்கிருந்து இன்னொரு ஆளு வந்தாங்க? அதை கேட்டுட்டு அப்படியே எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கவும் அந்த இடத்துல ஒரு கை வரதை பார்த்துட்டு அவ்வளோ அப்படியே பயங்கரமா பயந்துடுறோம். பாங்க நீ தான்றது எனக்கு தெரியும். ஒழுங்கா விளையாடுறத நிறுத்திட்டு சீக்கிரமா வெளியில வாடா. அடா அதுக்குள்ளார நீ என்ன கண்டுபிடிப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. என்ன பாங் பூவா, நீ எப்படா இங்க வந்த? நான் கிளாஸ் ரியூனியனுக்கு கிளம்பி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர வழியில ஹெவியா மழை பெஞ்சதுனால வேற வழி இல்லாம நானே இந்த மலை மேல வந்துட்டேன். பாங்க கொஞ்ச நேரத்துல நீ எங்க எல்லாரும் எப்படி பயமுறுத்திட்ட தெரியுமா? அதுவும் சரிதான், நீங்களும் பேயின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டீங்க. ஆனா அங்க என்ன இருக்குன்றத நான் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நம்ம பாங்க சொல்லிட்டு ஹீரோக்கு சிக்னல் கொடுக்கவும் அப்படியே அவனுங்களும் அந்த இடத்த நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சாரானுங்க. பார்த்தா திடீர்னு அந்த இடமும் அப்படியே அதிர ஆரம்பிச்சிருது. என்னடான்னு பார்த்தா அந்த டிராகனுங்களும் டியான் யுவான் ஸ்டார்ன்ற இடத்துல வந்து கிராஷ் லேண்டிங் பண்ணிடுது. இங்க என்னதான் நடக்குதுன்னு எல்லாரும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே எல்லாரும் அந்த சவப்பெட்டிக்குள்ளார இருந்து வெளியில வந்துடுறாங்க. அப்படின்னா நம்ம உண்மையிலேயே இந்த சவப்பெட்டி உள்ளாரதான் இவ்வளவு நேரமா இருந்தோமான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். என்ன இந்த இடத்துல 5 கலர் ஆல்ட்ரா இருக்குங்களே, இந்த இடத்துல என்ன மாதிரியான ஆபத்து நிறைஞ்சிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால எல்லாரும் அமைதியா இருங்கன்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லவும், பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாரும் இப்படி எங்க நின்னுகிட்டு இருந்து சாவ போறீங்களாடா?
யாரெல்லாம் உயிரோட வாழணும்னு நினைக்கிறீங்களோ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்கடா. அப்படியே சில பேர் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாரானுங்க. ஈஃபே நம்ம இப்ப என்னடா பண்றது? சரி வாங்க நம்மளும் அவங்க கூட போவோம். நம்ம தனியா பிரிஞ்சு போனதான் ஆபத்து. எல்லாரும் எப்பயும் ஒன்னாவே இருக்கலாம். அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கவும் அந்த இடத்துல ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்ல என்னவோ எழுதி இருக்கு. அதை பார்த்துட்டு டேய் உனக்கு தான் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் நல்லாவே தெரியுமே, அதுல என்னடா போட்டு இருக்குன்னு பாங்கு கேக்குறான். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நம்ம இப்ப இந்த பூமியில இல்லன்றது மட்டும் எனக்கு தெளிவா புரியுதுரா. அப்படியே எல்லாரும் சோகமாவா இது ஒண்ணும் உண்மை இல்ல தானே அப்படின்னா திரும்பி நம்மளால போகவே முடியாதா? இதை என்னால நம்ப முடியாது. டேய் அங்க போவாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவன் ஒரு புதைக்குள்ளார மாட்டிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவும் பாங்கு அப்புறம் கூட இருந்தவனுங்களும் வந்து அவனை எப்படியோ அந்த புதைக்குள்ளார இருந்து வெளியில இழுத்துறானுங்க. வாடா நம்ம திரும்பி போயிடலாம். அப்படியே ரெண்டு பேரும் மேல வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுதுறான்னு சொல்லவும் அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல மனுஷங்க இருப்பாங்க. வாடா நம்ம அங்க போலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சரி வாடா நம்மளும் போலான்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. அப்படியே அவனுங்களும் நடக்க முடியாம நடந்து ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறானுங்க. அங்க பாடுறா அது பார்க்க ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குடா. ஆமா வாங்க நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே உள்ளார போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ தனியா வந்துட்டு அந்த மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துல ஏதோ ஒரு கல்லு டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க டே ஈஃபேனே இது என்னடா இடம்னு நம்மளுடைய பாங்கு கேட்கவும் நம்ம ஹீரோவோ அந்த ஸ்டோன் அப்படியே அவனுடைய பாக்கெட் உள்ளார வச்சுக்கிட்டு ஏன்ஷியன்ட் ரெக்கார்டு படி 2500 வருஷங்களுக்கு முன்னாடி பிரின்ஸ் கபிலா போதி மரத்துக்கு அடியில தான் என்லைட்மெண்ட் அடைஞ்சதா நான் படிச்சிருக்கேன்டா. கபிலா ஏன்ஷியன்ட் மக்கள் எல்லாரும் டூ பில்லர்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதவை திறந்துட்டு எல்லாரும் அப்படியே உள்ளார வந்துடுறானுங்க. அவனும் அப்படியே அந்த கேண்டில ஏத்திட்டு அந்த ஸ்டாச்சுவை பார்த்து பயந்துடுறான். டே அது வெறும் ஸ்டாச்சு தான், எதுக்காகடா அதை பார்த்து இப்படி பயப்படுறேன்னு அவனோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவோ வந்துட்டு அந்த விளக்க எடுக்கவும் அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்துடுறா. என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பாங்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த இடத்துக்கு டிராகன் மாதிரி இருக்கிற ஒரு கிரியேச்சர் வர நம்ம ஹீரோ அதை கரெக்டா அடிச்சிடறோம். ஈஃபேனு இது என்ன மாதிரியான கிரியேச்சரா அப்படின்னு அவனுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு இன்னொரு கிரியேச்சர் வந்து பின்னாடி இருந்தவனையும் போட்டு தள்ளிடுது. அப்படியே நம்ம பாங்க போறதுக்கு வரவும் நம்ம பாங்க கீழே இருந்த குச்சை எடுத்து அதை போட்டு தள்ளிடுறோம். பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொரு கிரியேச்சர் வர நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்த விளக்கு மூலியமா அதை அடிச்சு காலி பண்ணிட்டு இந்த மாதிரி மேஜிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணி தான் இந்த கிரியேச்சருங்களை சாவடிக்க முடியும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவனும் கீழே இருந்த ஒரு மேஜிக்கல் வெப்பனை எடுத்துறான். இன்னொருத்தனும் மேஜிக்கல் வெப்பனை எடுத்துட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இவனுங்களும் மேஜிக்கல் வெப்பனுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே ஆளாளுக்கு ஒரு மேஜிக்கல் வெப்பனை எடுத்துக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட இருக்கிறத அவன் புடுங்க ட்ரை பண்ணா பாங்கு வந்து அவனை அடிச்சு தள்ளிட்டு உனக்கு அசிங்கமா இல்லையாடா ஒரு பொண்ணுகிட்ட இருந்து திருட பாக்குற, யாரும் சண்டை போடாதீங்க, உங்ககிட்ட இருக்கிற வெப்பனங்களை பயன்படுத்தி மத்தவங்கள பாதுகாப்பா பாத்துக்கோங்க. அந்த ஸ்டாச்சு பார்க்க உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா ஏதோ ஒரு விதமான மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருது. இதோட அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். அப்படியே இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.